எதிர்பாராத அமானுஷ்யம் நம்மளை எப்படி அடையும்ன்றதே ஒரு புரியாத புதிர் தான் இல்லை? அருண் மற்றும் ராம் 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் 2 பேரும் சோள தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது தூரத்தில் வித்தியாசமான சத்தம் போட்டுது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஊர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. பாதிக்கு பிறகு எழுந்து நடந்து வந்துச்சு. நல்லா பார்த்தா வயலில் மறைஞ்சிச்சு. முதல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது முறையும் இதே மாதிரி நடக்கிறப்ப பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிட்டு இருக்கப்ப அருணுக்கு ஒரு குருட்டு தைரியம் வந்துச்சு. என்னன்னா, அது என்னன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்ல, ராமு சரிடா வா பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா அந்த உருவம் எலும்பு கூட்ட போலவும் அப்படியே கண்ணெலாம் மண்டை ஓட்டுக்குள்ளார போய் மின்னுது. பார்க்கவே ரொம்ப விகாரமாக இருந்துச்சு. அவ்வளோதான், 2 பேரும் பயந்து ஓட ஆரம்பித்தவங்க தான். பக்கத்தில் இருந்த ராம் வீட்டுக்கோட போயிட்டாங்க. வீடு வரைக்கும் வந்த உருவம் எங்கே போணுச்சுனே தெரில. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 2 பேரும் பார்த்துக்கல. அருணும் வெளியூர் போயிட்டான். கொஞ்ச நாள் நல்லா போச்சு. கொஞ்ச நாள் கழித்து ராம்க்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வர அவனை பார்க்க வந்த அருண் அவனை பார்த்து பதறினான். ஏன்னா முன்னாடி ஒரு நாள் வயலில் பார்த்த எலும்புக்கூடு மாதிரியே அதே உருவத்தை போலவே ராமோட உடல் அமைப்பு மாறி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டான். அருண் ராமை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராம், அன்றைக்கி நம்ம பார்த்த உருவம் எங்கேயும் போல இங்கே தான் இருக்குது என் வீட்டில், அது ஒன்றையும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அருணையும் ஊர் மக்கள் எங்கேயுமே பார்க்கல. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.